हरे कृष्णा। परम जय दे श्री कृष्ण संकीर्तनम जय श्रील गुरुदेव श्रीमद् பாகவதம் 10வது ஸ்கந்தம் பிரம்ம மோகன லீலை இந்த அத்தியாயத்தில் வருது. அதாவது ஜீவராசிகள் விருப்பமே இல்லாட்டி கூட பாபம் செய்யறதுக்கு ஈர்க்கப்படுது. பாபம் தப்புன்னு தெரிஞ்சா கூட அது பாபம் செய்ய எதை கொண்டு உந்தப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வி பாகவத்திலையும் காணப்படுது, பரீட்சித் ராஜா மூலமா. பகவத்கீதையிலையும் காணப்படுது. 3:36ல் அர்ஜுனன் கேட்பார். இப்போ பகவான் கொடுக்குற விடை என்ன? காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ 3:37ல் வருது. ரஜோகுணத்திலிருந்து பிறந்த காமமும் குரோதமும் மனுஷனுக்கு முக்கியமான பகைவர்கள், எதிரிகள். அந்த பகைவர்கள் தான் பாபத்தை நோக்கி ஜீவர்களை அப்படி இழுத்துக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றார். பகவானோட மாடு மேய்க்க போன சிறுவர்கள் வீடு திரும்பினதும் அவங்கவுங்க தாய்மார்கிட்ட அன்னன்னைக்கு நடந்த விஷயங்களை சொல்றது உண்டு. ஆனால் அகாசுரன் அப்படிங்கிற இந்த மலைப்பாம்பு சம்பவத்தை 1 வருஷம் கழிச்சு தான் சொன்னாங்க. அதாவது கண்ணபிரான் 5வது வயதில் அகாசுரனை வதம் பண்ணுறார். 6ஆம் வயதில் தான் இந்த விஷயம் வெளியே வருது. இதற்கான காரணத்தையும் பரீட்சித்து கேட்குறார். இதை பற்றி சுகதேவர் 13, 14ஆம் அத்தியாயங்களில் விஸ்தாரமாக பேசுகிறார். அகாசுர வதத்துக்கு பின்னர், அதாவது பிரம்மா இந்த கோபபாலகர்களை கடத்தி வைப்பார். அப்படி ஒரு சம்பவம் உண்டு. 1 வருஷம் மறைச்சி வைக்கிறார். அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து அவங்க விடுபடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுனால அதுக்கப்புறம் அந்த லீலை பேசப்படுது. பகவான் ரசிக சேகரன் சொல்லப்பட்டார். யார் யாருக்கு எப்படி எப்படி அன்பு செலுத்தணும்னு, கிருஷ்ணர்கிட்ட அன்பு செலுத்தணும்னு தோணுதோ அந்த அன்பு எல்லாமே ராதைக்கு சொந்தமானது தான். இப்போ ராதா ரசசாகரம், கிருஷ்ணர் ரசிக சேகரன் அப்படி எடுத்துக்கலாம். சிவபெருமானுக்கு கூட சந்திரனை தலையில் சூட்டி இருக்கிறார். அதனால் அவருக்கு பித்தா பிறை சூடி அப்படின்னு பாட்டெல்லாம் உண்டு. பிறை நிலாவை தலையில் சூடி இருக்கிறார். அதனால் அவருக்கு சந்திரசேகரன் அப்படின்னு பேர். சிவன் இன்னொன்று ரொம்ப அபூர்வமான ஒரு மரத்துடைய புஷ்பங்களையும் தலையில் வச்சிருக்கிறார். அந்த மரம் பேர் ஆத்தி. ஆத்திங்கிற மரம் இது ஒரு ரொம்ப மருத்துவ குணம் உள்ள ஒரு மரம். அதை தலையில் அவர் சூடுறதுனால அவருக்கு ஆத்தி சூடி அப்படிங்கிற பேரும் உண்டு. அது அபூர்வ தாவரம், அபூர்வமான புஷ்பம். அதனால தான் அபூர்வமான தகவல்களை கேட்கும்போது அடி ஆத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ரசிக சேகரனான கிருஷ்ணர் ரசஸ்வரூபனா இருக்கிறார். அதனால தான் ராசம் ஆடுறார். ராசலீலை. ராசலீலைங்கிறது திவ்யமானது. அவரோட சேர்ந்து இருக்கிறதுக்கு ராசம்னு பேரு. ராசம்னாலே பிரம்ம சம்பந்தம், அதாவது கிருஷ்ண சம்பந்தம். கோகுலத்தில் இருந்த பசுக்களுக்கு, கன்றுகளுக்கு நாங்கள்லாம் கிருஷ்ணரோட சேரணும், கிருஷ்ணரோட இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. கன்றுகள் தங்களுடைய அம்மா கிட்ட பால் அருந்துற மாதிரி கண்ணனே அப்படி பால் அருந்துனா நல்லது அப்படின்னு தாய் பசுக்கள் விரும்புது. பகவான் அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்கிறார். கோகுலத்து பெண்களுக்கும் கண்ணனை ரொம்ப கொஞ்சணும்னு ஆசை வருது. நல்லா சீராட்டி வளர்க்கணும்னு விரும்புகிறாங்க. அதையும் பகவான் நிறைவேற்றுறார். பாப வடிவிலான அகாசுரனுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்ததுமே இந்த கோபச்சிறுவர்கள்லாம் கண்ணையா கிட்ட சாப்பிடணும், பசிக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதனால கண்ணையா அவங்க கிட்ட வாங்க யமுனை கரைக்கு போகலாம், அங்கே எல்லாரும் வரிசையாக உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறார். பசுக்களும் புல் மேயும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். இப்போ கண்ணையாவும் மற்ற ஆயர் சிறுவர்களும் ஒன்றா உட்கார்ந்து பத்ம வியூகம், சக்கர வியூகம்னு சொல்லலாம், பத்ம வியூகம்னு சொல்லலாம், அப்படி உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. தாமரை பூவில் மத்தியில் முக்கியமான பாகம் இருக்குது. மையத்தை தொட்டபடி சுற்றிலும் இதழ்கள் இருக்குது. எல்லா சிறுவர்களும் கிருஷ்ணர் கூட அமரணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. எல்லாருக்கும் அவங்கவுங்க வீட்டு பொருளை கண்ணையா வாயில் ஒரு கவளமாவது கொடுக்கணும், ஊட்டணும்னு ஆசைப்படுறாங்க. இது விலகி இருந்தால் நடக்காது. அதனால ஒட்டி உட்கார்ந்துருக்குறாங்க.
எப்படி தாமரை மையப்பகுதியோட எல்லா இதழ்களும் ஒரு தொடர்போட இருக்கோ, அது மாரி கண்ணன் தொடர்புல அத்தனை பேரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. ராசலீலையில கூட ஒவ்வொரு கோபியருக்கும் அருகில பகவான் இருக்கிற மாரி காட்டுறார். கடவுள் இல்ல அப்படிங்கிறது அசுரத்தனம். கடவுளுக்கு உருவம் இல்ல அப்படிங்கிறது வரட்டு சித்தாந்தம். அது வந்து அன்பின்மைய குறிக்கும். அன்பு இல்ல அப்படின்னு அர்த்தம். கடவுளுக்கு உருவம் தரக்கூடிய அளவுக்கு அன்புக்கு சக்தி உண்டு அப்படின்னு இந்த லீலையில காட்டுறாங்க. விருப்பங்களே இல்லாத இறைவன் அன்பர்களின் பிரேமையால விருப்பம் உள்ளவன் ஆகிறார். தனியாக சாப்பிடக்கூடாது. அப்படிப்பட்டவங்க தான் பூனையா பிறக்குறாங்க. திருட்டு விலங்குகள் திருட்டுத்தனமா தனியா தான் சாப்பிடும். அது அதுகளுக்கு தர்மம். மனுஷ தர்மம் கிடையாது. பகவான் அனைவருக்கும் சமமா ஆனந்தம் தரக்கூடியவர். ஆனா மனுஷனும் ஏற்றத்தாழ்வு பார்த்து கடவுள் மேலயும், சாஸ்திரம் மேலயும் பழி போடக்கூடியவனா இருக்கான். அ அதுல ஜாதி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு பேசுறாங்களே, இதெல்லாம் வந்து இவங்கிட்ட தான் இருக்கே ஒழிய சாஸ்திரத்துல இல்ல. பகவான் யக்ஞ போக்தா அப்படின்னு ஒரு பேர் அவருக்கு இருக்கு. யக்ஞ போக்தான்னா யாகத்துல பலரும் பலமுறை கூப்பிட்ட பிறகும் சாப்பிடாத பகவான், அதாவது யாகத்துல உள்ளத அனுபவிக்கிறவர். பலமுறை கூப்பிட்ட பிறகும் கூட சாப்பிடாத பகவான், இன்னைக்கு ஆயர் சிறுவர்களின் கையில இருந்து உணவ பெற்று சந்தோஷமா சாப்பிட்டார். கடவுள வசப்படுத்துகிற உத்தமமான சாதனம் அன்பு தான். பகவானுக்கு உத்தமமான வஸ்துவ தான் தரணும். அதுக்கு பக்தின்னு பேரு. தூய அன்பு. அனைவரும் ஆனந்தத்தோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்னையாவை சுத்திலும் அத்தனை பேரும் இனிப்பான பால் பொருட்கள வச்சு உட்கார்ந்திருக்கிறாங்க. சாப்பிட ஆரம்பிக்கிறபோது கண்ணையா மதுமங்கலாவ பார்த்து, "நீ ஒரு நாளும் எனக்கு எதுவுமே கொண்டு வர்றதே கிடையாது. எனக்காக தரப்படுற உணவ நீயோ இல்லாட்டி உன் அம்மாவோ சாப்பிட்டுக்கிட்றீங்களா? எனக்கு ஏன் கொண்டு வர்றதில்ல?" அப்படின்னு கேட்கிறார். இதனால மதுமங்களா மெதுவா எழுந்து உடனே வீட்டுக்கு திரும்பிர்றான். அங்க பாட்டி இருக்கிறாங்க. சாண்டில வந்து அப்பா. சாண்டில இருக்க அம்மா தான் பௌர்ணமாசி. அந்த பௌர்ணமாசிட்ட போயிட்டு, "அண்ணயா சாப்பிட ஏதாவது தான்னு கேட்டான். நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். வெறுங்கையோட போயிருந்தேன். ஒண்ணும் சொல்ல முடியல" அப்படின்னு சொல்ல, அந்த அம்மா, "நம்ம வீட்ல மோர் தானே இருக்கு. அத வேணா கொஞ்சம் குழம்பு மாதிரி தாளிச்சு தரட்டுமா?" அப்படின்னு சொல்லி தாளிச்சு கொடுத்து அனுப்புறா. ஏற்கனவே அகாசுர வதம் நடந்தது பத்தி, அ அடுத்து அவனுக்கு மோட்சம் கிடைச்சத பத்தி நாரதர் பெருமையா பிரம்மாட்ட போய் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்படி கண்ணன் ஒருத்தர் ஒரு கண்ணன் ஒருத்தர் பிருந்தாவனத்துல பிறந்து அதிசயங்கள் பண்றான்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுலலாம் பிரம்மாவுக்கு நம்பிக்கை வரல. நான் படைச்சது எப்படி இருக்கும்? அதோடைய லட்சணம் எனக்கு தெரியுங்கிற தெனாவட்டுல இருந்தார். அப்ப கண்ணன நேர்ல பார்த்தா என்ன ஏதுன்னு தெரியும்னு இங்க வர்றார். இந்த கண்ணையா வட்டமா ஆயர் சிறுவர்களோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கிறார். ஒரு சிறுவன் வந்து கண்ணனை முட்டாளாக்குறதையும் பார்க்கிறார். எப்படி முட்டாளாக்குறான்னா, கண்ணன் வந்து கண்ண மூடு கண்ணனை பார்த்து அவன் சொல்றான். "கண்ண மூடு, நான் வாயில ஒரு இனிப்பு போடுவேன். அது என்ன பலகாரம்னு நீ சொல்லணும்" அப்படின்னு சொல்றான். அவனும் கண்ணனும் 2 கையையும் பின்பக்கமா ஊனிக்கிட்டு அப்படி சாஞ்சு வாய திறந்து காட்ட, இவன் ஒரு பூவ பிச்சு போட்டான். அவர் அத விரும்பி சாப்பிட்டுட்டு, "ஆஹா! எத்தனை இனிமை" அப்படிங்கிறார். இவங்கெல்லாம் வாய பொத்திட்டு சிரிக்கிறாங்க. இப்படி கிருஷ்ணர அவங்க முட்டாளாக்கி ரசிச்சு சிரிக்கிறாங்க. இத பிரம்மா பார்க்கிறார். இதுக்கிடையில மதுமங்கலம் அந்த தாளிச்ச மோரோட வாரான். ஒரு 3/4 கிளாஸ் தான் இருக்கும். அப்போ இவங்க பக்கத்துல ஒரு மரத்து பின்னாடி மறைஞ்சு நின்னுட்டு பார்க்குறான். இந்த பொருளோட நம்ம அங்க போகவா? ஆ வெட்கமா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறான். ஜீவன் கிட்ட தான் அப்படின்னு ஒரு அகந்தை இருக்கு. அப்படி இருக்கும்போது கடவுள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருப்பார், தூரத்துல. நீங்க அகந்தைய விட்டா பகவான் தன்னுடைய ஈஸ்வர தன்மைய கூட விட தயாரா இருக்கிறார். நம்மகிட்ட நெருக்கமா வர தயார். உங்களோட விளையாட தயார். ஆனா நம்ம அகந்தைய விட தயாரா இல்ல. ஆணவத்தோட தான் ஜீவன் வந்து கடவுள்ட்ட இருந்து விலகுது. ஆணவம் தான் காரணம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிமானம், ஒரு ஆணவம் இருக்கு. நான் ஞானி, நான் ஒரு சாஸ்திரி, நான் ஒரு அந்தஸ்து உள்ள அதிகாரி, நான் ஒரு பண்டிட்டு, நான் அது, நான் இது இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் தன்னை அடையாளம் பண்ணி வச்சிருக்காங்க. யாருமே நான் கிருஷ்ணனுக்கு அடிமன், கிருஷ்ணனுக்கு தாசன், கிருஷ்ணனுடைய தாசனுக்கு தாசன், குரு தாசன், குரு சரண தாசன் இந்த புத்தி யாருக்கும் வரல. இப்படி இருக்கிறதுனால, இவன் இப்படியே திமிரா வளர்ந்து வளர்ந்து பகவானுக்கே சவால் விடுற மாதிரி ஆயிடுறான். இப்படி இருந்தா
இந்த மாதிரி பாப புத்தி உள்ளவன் தான் அகாசுரன் சொல்லப்படுது. அப்போ பகவான் வந்து அந்த ஜீவன்ட்ட இப்படிப்பட்டவன்ட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க மாட்டாரு. ஒண்ணுமில்லாம போனா நம்மள நெறச்சி அனுப்புவார். கண்ணனுடைய இடுப்புல வேங்குழல் இருக்கு. பிரம்மா இதெல்லாம் பார்க்குறாரு. வேங்குழல் சொருகி இருக்கு. பக்கத்துல மாடு மேய்க்கிற கம்பு, ஊதுகுழல் இருக்கு. இடது கையில தயிர் சாதம் உருண்டை. அந்த கை விரல் இடுக்குல இடது கை விரல் இடுக்குல ஊறுகாய். வலது கையால இத சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த வனபோஜன லீலைய தேவர்களும் வாய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணனுடைய லீலைகளே போதுமானது. நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, விருந்தாவனத்துல இருக்கிறதுக்கு சமமா ஆயிருவீங்க. சாண்டில்ய முனிவர் தினமும் பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழும்பி சாதனைகளை ஆரம்பிப்பார். ராத்திரி 8 மணி வரைக்கும் அனுஷ்டானம் பண்ணுவார். காத்தால 24 சுற்று, அதாவது ஒரு சுற்றுங்கிறது 108 மணி. இப்படி 24 சுற்று ஜெபமாலையில காயத்ரி சொல்வார். அடுத்து பஞ்சக பூஜைகள் செய்வார். விஸ்வதேவம், யஜ்ஞம், ஹோமம், பகல்ல சந்தியா, அப்புறம் சகஸ்ரநாமம், அப்புறம் 21 முறை, அதாவது 108 108 21 முறை நாம ஜபம், ஹரிநாம ஜபம் இதெல்லாம் செய்து ராத்திரி ஆயிரும். தபஸ்விகள் கனிகள் தான் ராத்திரி பெரும்பாலும் சாப்பிடுறாங்க. இவர் வந்து பஜனானந்தி வேற. போஜனானந்தியா இருக்கல, பஜனானந்தியா இருந்தார். பஜனையில சாதனையில ஆனந்தம் கிடைக்கிற வரைக்கும் வேற எதுலயாவது ஆனந்தம் இருக்குது அப்படிங்கிற, வேற எதுலயாவது அந்த ஜீவனுக்கு ஆனந்தம் இருக்கும். அதனாலதான் பஜனானந்தத்துல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் வரல. அப்போ வேற எங்கேயாவது இருக்குன்னு சொல்லி கொஞ்ச நாள் போவான். அப்புறம் அதுல இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் இன்னொன்னுல போவான். இப்படி ஜீவன் வந்து ஆனந்தத்தை தேடி அலையுறான். சுகபோகம் கூடாது, பிராமணர்கள் தபஸ்வியா இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது. பகவானும் அதைத்தான் விரும்புறாரு. வைசியர்கள், சத்திரியர்கள் சுகபோகங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் அனுமதிக்கப்படுது. அதுல ஜாஸ்தி இருந்தா கூட மன்னிக்கப்படவும் வாய்ப்பு இருக்கு. உலகத்துல எதிலாவது நாட்டம் இருக்கிற வரைக்கும் பக்தி வந்து நஷ்டம் அடையும், வராது. பௌர்ணமாசி வீட்டுல சமைச்சது கிடையாது. மதுமங்களா பெரும்பாலும் யசோதா வீட்டுல கண்ணனோட சாப்பிட்டுருவான். வாழ்க்கையில தேவைகளின் குறைவு நிறைவு அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கணும்னா, அவங்களுடைய தேவைகள் வந்து எவ்வளவோ இல்லாட்டி போதுங்கிற நினப்பு இருக்கோ, அதுக்கு தக்க பாப புண்ணியங்கள்ல வித்தியாசப்படும். வேணும் வேணும் அப்படிங்கிறது ஒருபோதும் முடிவுக்கு வராது. ஏன்னா வேண்டாததான் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். பகவான் வேணும்னு நினைங்க, அவரை தவிர எதுலையும் வேணுங்கிற பாவனையை விட்டுறணும். மதுமங்களா மோர் கொண்டு வந்தான். பகவானை வந்து பாவனையை தான் பார்க்கிறார், வஸ்துவை பார்க்கறது இல்ல. வஸ்துவில ஜீவனுக்கு பார்வை உண்டு, பாவனையில பகவானுக்கு பார்வை. பிற தோழர்கள் இனிப்பு பதார்த்தங்கள் கொண்டு வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சின்ன அளவு மோரை அங்க கொடுத்தா அது நமக்கு எவ்வளவு அசிங்கம். எல்லாரும் என்ன நினைப்பாங்க? கண்ணனுக்கு இனிமையா தரணும். புளிச்ச மோரை போய் நான் கொடுத்தாச்சுன்னா பிறவி தோறும் புளிப்பு சாப்பிடுற மாதிரி கொண்டு விட்டுருவாரு. இப்படி இவன் நினைச்சுக்கிட்டு அந்த மோரை படக்குன்னு குடிக்கிறான். அப்போ கிருஷ்ணர் வந்து பார்த்துடுறாரு. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல எனக்கு தாரத அவனே சாப்பிடுறான், அதான் எனக்கு ஒண்ணு கொண்டு வரல, வாங்கடா அப்படின்னு சொல்லி ஓடி போய் அந்த மதுமங்கல கழுத்தை போய் நெருக்கி பிடிச்சிட்டாரு. அவன் விழுங்குறதுக்குள்ள அவனை தக்க வச்சு அதை வந்து கிருஷ்ணர் வந்து தன்னுடைய வாயில வந்து பருகிறார். கிருஷ்ணர் வாயில பக்காம ஒழுகிறதெல்லாம் அந்த கண்ணனுடைய தோழர்கள்லாம் அதை சாப்பிடுறாங்க. இதை பிரம்மா பார்த்து தலையில அடிச்சுக்கிட்டார். இவ்வளவு மட்டமான ஜென்மங்களா இவங்க அப்படின்னு அவருக்கு அப்படி தோணுது. ஆஹ் என்ன இது, எச்சி சாப்பிடுறது எங்க சாப்பிடுவாங்கன்னா சனாதன தர்மத்துல அது கிடையாது. உச்சிஷ்டங்கிறது சாதுக்கள்கிட்ட இருந்து பெறலாம். மற்றபடி இப்படி எச்சில் சாப்பிடுறது அதெல்லாம் வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப கேவலமானது. இது மிலேச்ச தர்மம்னு சொல்லலாம். மிலேச்சர்கள் அப்படி இருப்பாங்க. மிலேச்சன்னா மாமிசம் திங்கிறவன், சாஸ்திர அறிவு இல்லாதவன், இப்படி வேத சாஸ்திரங்கள் வந்து விலகி ரொம்ப தூரத்துல கிடப்பாங்களே அவங்கெல்லாம் மிலேச்சர்கள். வெளிநாட்டுக்காரங்க, கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் அவங்கெல்லாம் வந்து மிலேச்ச மதத்தவர்கள்னு சொல்லப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து எச்சில் சாப்பிடலாம். ஒரு பாரதத்துல பிறந்து இந்த மாதிரி எச்சில போய் சாப்பிடுறவனையா கடவுள்னு நாரதர் வர்ணிச்சார். இப்படி அவர் பிரம்மா வந்து அப்படி நினைக்கிறார். ஆனா கிருஷ்ணரை பார்த்தீங்கன்னா எளிமைக்கு எளிமையா இருக்கிறார், கம்பீரத்துக்கு கம்பீரமா இருக்கிறார். நண்பனுக்கு நண்பன், குருவுக்கும் குரு, எதுக்கும் ஈடு கொடுப்பாரு. யோகிக்கு யோகி, போகிக்கு போகி,
சிறுவனுக்கு சிறுவன், ஞானிக்கு ஞானி. சின்ன பசங்கள வளர்ச்சி போட, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தின்பண்டங்கள அபகரிக்கிறார். பெரிய உத்தம ஆத்மாக்கள்ட்ட மனச அபகரிக்கிறார். விளையாட்டு வாக்குல பசங்களுக்கு பிரம்மானந்தத்தையே கொடுத்துடுறார் கிருஷ்ணர். பிரம்மாவுக்கு ஒண்ணும் புரியல. இதையா இவரையா பகவான்னு சொல்றாங்க, கடவுள்ன்னு சொல்றாங்க, முட்டா பசங்க அப்படின்னு அவர் மனசுல அப்படி நினைக்கிறார். அ அப்போ இந்த மிலேச்ச எண்ணம் அவருக்குள்ள உண்டாயிருச்சு. இவங்கலாம் மிலேச்சர்கள்ங்கிற மாரி ஒரு மட்டமா நினைக்கிறாரு. பார்க்கடலுக்கு போய் விஷ்ணுவ அவதாரம் பண்ணுங்கன்னு வேண்டுனது பிரம்மா தான். சிவனும் பிரம்மாவும். இப்போ கிருஷ்ணரைய பார்த்து குழம்பி போயிட்டாரு. பிரம்மாவுக்கே இப்படி ஒரு குழப்பம், இந்த கதினா, சாதாரண நம்ம ஒண்ணுமில்லாத நாம ஏமாத்துறோம். அத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஹரே கிருஷ்ணா. மீதி நாளைக்கு பார்க்கலாம்.